ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவோ தோசை மாவோ இல்லாத சமயத்தில் காலையில் அல்லது நைட்டுக்கு நீங்கள் குயிக்காக செய்கிற மாதிரியான ஒரு அடையும் தோசையும் அதுவும் ஹெல்த்தியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு ரவை, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு ராகி. இது 3 தான் மெயின். இதுக்கு போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். துருவின கேரட் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, புதினா, பழுத்த தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், மிளகு, சீரகம். இப்போ நான் ஒரு பவுலில் ரவை அரை கப் அளவுக்கு, இது நார்மல் ரவை தான், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது அரிசி மாவு. அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். ராகி மாவு, கேழ்வரகில் உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த மாவில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துப்போம். ஏன்னா இது ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா அடை மாதிரி அது ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது கூட மிளகு, சீரகம், உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் ரொம்ப கம்மியாக. இதோட நீங்கள் பொடிசாக நறுக்கின வெங்காயம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். துருவின கேரட்டும் கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துப்போம். இதில் இந்த மாவுலையே நீங்கள் விதவிதமாக நிறைய வகைகள் செய்யலாம். இதை கொஞ்சம் கட்டியாக செஞ்சால் இட்லியாக ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை தோசையாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், அடையாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்ற பிரச்சனையே நமக்கு இல்லை. இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற தக்காளி சாறு, நல்ல தண்ணிலாம் விட வேண்டாம், பழுத்த தக்காளியாக நல்லா பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுங்க. ஒரு 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பாலக்கீரை காலையில் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அந்த இதை சாராக எடுத்து நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா பீட்ரூட் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கோ அல்லது வீட்டில் கொடுக்கும்போது விதவிதமாக சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்கும் நமக்கு வரும். போக நல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி, அடையாக இருந்தால் நமக்கு இட்லி மாவு பதம், அடை பதத்துக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி வைக்கலாம். ரவை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னும்போது தண்ணி நீங்கள் தேவைக்கு பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடை செய்கிறோம், அதுக்கப்புறம் தோசை செய்யலாம் அப்படின்ட்டு நான் அடைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் திக்காக இதே மாவை வச்சு நம்ம இட்லியும் ஊற்றலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பெருங்காயத்தூள், தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அடமாவு பதத்தில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை, ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதோட பூண்டு ஒரு 2 பல், சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் இது திக்கான சட்னியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொரகொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இந்த சட்னி தான் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட கொத்தமல்லி புதினா சட்னிகள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச வத்தல் ஒரு 2-3 சேர்த்துங்க, கருவேப்பிலை. இந்த தாளிப்பை எடுத்து இதில் நம்ம கொட்டிட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ அடையோ அல்லது தோசையோ செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசை தவாவில் நல்ல சூடு ஆகட்டும். அடை மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு நல்ல தோசையாக முறுவல் தோசைன்னா நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு சுற்றி வர நல்லெண்ணெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்க. பட்டர்னாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த கேரட்டோ தக்காளி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம விருப்பப்பட்டதை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக காலையில் செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா போதும். அடை ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியானது கூட.
எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா சீஸ் மேலே தூவி கொடுக்கலாம். இது மாதிரி வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி இலைகள் அப்படின்ட்டு நிறையவே நீங்கள் ஆப்ஷனல் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தோசைனா நல்ல தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு ஒரு ஊற்றிட்டிங்கன்னா போதும், சுவையான மொறுன்னு தோசையும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதியை தொடர்ந்து பார்த்து அதுக்கான கருத்துக்கள் சொல்லி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இன்னும் வரும் புது வருஷத்தில் புதிய ரெசிபியோடு நம்ம சந்திப்போம். வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்னியோடு வச்சு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.